இந்த நாளிலேயும் தேவனாகிய கர்த்தரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். என்னை வசனமாக உங்கள் மத்தியிலே நிறுத்த கர்த்தர் உதவி செய்த எல்லா கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஸோ தொடர்ந்து இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே இந்த லாஸ்ட் வீக் நம்ம சொல்லலாம், இந்த வருடத்தின் கடைசி தேவனுடைய நாளில் உங்களை நாம் சந்திக்கிறேன். காலையில் வேத தியானத்தில் தியானித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வசனம் என்னை அதிகமாய் பாதித்தது. எந்த வசனம்னா, அந்த சங்கீதம் 90 12வது வசனம் இப்படியாக ஆங்கில வேதாகமத்தில் வருகிறது. டீச் மீ டு நம்பர் மை டேஸ், கிவ் மீ த ஹார்ட் ஆஃப் விஸ்டம். என்னுடைய நாட்களை என்னும் அறிவை எனக்கு தாரும். தாவீது மிகப்பெரிய ராஜா. அவன் கேட்கக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், என்னுடைய நாட்களை என்னும் அந்த காரியத்தை நீங்கள் எனக்கு தாங்க அப்படின்னு கேட்குறான். ஏன்னா மனுஷங்களுக்கு ஒரு விசேஷித்தமான ஒரு காரியம் இருக்கிறது. மனிதன் மரித்து விடுவான், நம்முடைய வாழ்க்கை மிக குறைவானது என்று தெரிந்தாலும் எல்லா காரியத்தையும் we do it as if we are going to live forever and ever. அப்படியே வாழ்ந்து கொண்டே இருப்பது போல் எல்லா காரியங்களும் செய்து கொண்டிருப்போம். எப்பொழுதுமே நாம் இங்கே தான் இருக்க போகிறோம் என்ற ஒரு நினைப்பிலேயே இருப்போம். அதுதான் மனிதனுடைய ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது, ஒரு குருட்டாட்டமான ஒரு காரியம் என்று கூட சொல்லலாம். அதுக்கு தான் நித்தியமான சில காரியங்களை நினைத்து பாருங்கள், அதை நோக்கி ஓடுங்கள் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். ஆனால் இங்கே தாவீது அருமையாய் சொல்லும்பொழுது, எனக்கு அந்த நாட்களை என்னும் அறிவை தாரும், அதே போல் ஞானம் நிறைந்த ஒரு இருதயத்தை தாரும் என்று கேட்கிறான். ஒரு அருமையான வசனம் இல்லையா? ஸோ ஒவ்வொரு நியூ இயர் நம்ம கடந்து போகும்பொழுதும் கர்த்தர்கிட்ட கேட்க வேண்டிய காரியம், எனக்கு நாட்களை என்னும் அறிவை தாரும். இன்னும் எத்தனை நாட்கள் எனக்கு இருக்கிறது என்று தெரியவில்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய அலுவலர்களிலே, ஆஃபீஸ் காரியங்களிலே, பல விஷயங்களிலே நாம் ரொம்ப புதைந்து போயிருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் தேவனுடைய சமூகத்திற்கு போய் நிற்கும் பொழுது நாம் என்ன சொல்ல போகிறோம் தேவனுக்கு? தேவன் தன்னுடைய தூய இரத்தத்தை சிந்தி நம்மை ரட்சித்திருக்கிறார். அங்கே போய் நிற்கும்போது, தேவனே உமக்கு நான் இந்தந்த காரியங்களை செய்தேன் என்று சொல்லி என்ன காரியங்களை நாம் சொல்ல போகிறோம் என்ற ஞானத்தை, இந்த காரியத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஸோ இந்த காலை வேளையிலே உங்கள் மத்தியிலே சில வேத வாக்கியங்களை நாம் பார்த்து அதிலே நாம் தியானம் செய்வோம். உங்களுக்கு அழகான ஒரு சர்ச், இந்த சர்ச்சோட நேம் வந்து டிசைபிள்ஸ் ஏலிம் ஹவுஸ், ப்ரேயர் ஹவுஸ் இல்லையா? அதனால தான் நான் அந்த டிசைபிள்ஷிப்பை பற்றி பேசணும், சீஷத்துவ காரியத்தை குறித்து பேச வேண்டும். எப்படி சீஷராய் நாம் தேவனுக்கு மாற முடியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாற முடியும். எப்பொழுதுமே இந்த வார்த்தையிலே ஒன்று இருக்கிறது, டிசைபிளாக மாறணும்னா ரொம்ப டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். டிசிப்ளின் இல்லாமல் டிசைபிளாக மாறவே முடியாது இல்லையா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். ஸோ ஒரு டிசைபிளுக்கு என்ன வேணும், ஒரு சீஷனுக்கு என்ன வேணும்னா சாட்சி ரொம்ப முக்கியம். தேவனாகிய கர்த்தர் இடத்துல சாட்சி பெற்றவர்கள். சாட்சி எப்படியாக சொல்லப்படுகிறது என்றால், சாட்சியை 2 வகையில் பிரிக்கலாம். அதுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். 2 விதமான சாட்சி இருக்கிறது. ஒரு சீஷன், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஸோ இயேசு அவருடைய சீஷருக்கு யாருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்? இந்த பூமியிலே வாழக்கூடிய மனிதனுக்கு நீங்கள் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். So we have to have witness among mankind. மனிதர்கள் மத்தியிலே தேவனுக்காக நாம் சாட்சியான ஜீவியத்தை வாழ்கிறோம் என்ற ஒரு விட்னஸ் அவசியம். இன்னொரு விட்னஸை குறித்தும் பேசுகிறார். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம்.
எபேசியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாகன்னா, சபையை யார் யாருக்கெல்லாம் சாட்சியா வச்சிருக்கிறாருன்னு வருது அந்த வசனத்துல? துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும். அதுக்கெல்லாமே யாரை சாட்சியா வச்சிருக்கிறாராம்? சபையை சாட்சியாய் வைத்திருக்கிறார். சபை என்பது யார்? நம்மதான். அநேக சீஷர்கள் சேர்ந்தது தான் ஒரு சபை இல்லையா? சபை என்பது ஒரு கட்டிடம் அல்ல, அநேக சீஷர்கள் சேர்ந்தது தான் ஒரு சபை. ஸோ சாட்சி என்பது மனிதர்கள் மத்தியிலே இருக்க வேண்டும். அதே போல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸ், ஆவிக்குரிய அந்த பீயிங்ஸ் இருக்காங்க இல்லையா, ஏஞ்சலிக் பீயிங்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் நம்ம சாட்சியாக இருக்க வேண்டுமா? ஏன் தேவன் இப்படி சொல்கிறாருன்னா, மனுஷனுக்கு சாட்சியாக இருக்க வேணும்னா, மனுஷன் பார்க்கும் போது நீங்கள் நல்லவன் மாதிரி ஆக்ட் பண்ணிங்கன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். அவர் ரொம்ப நல்லவருங்க, அவர் எப்பயுமே ஜோம் பண்ணுவாருங்க, அவர் பார்க்கும்போது ரொம்ப நல்லா பேசுவார், கண்டுக்கு நேரம் என்ன பண்ணுறீங்களோ அதை அவன் நம்பிடுவான். ஆனால் இந்த துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் இருக்கு இல்லையா, நீங்கள் தனியாக ரூமில் என்ன பண்ணுறீங்கன்றது அதுங்களுக்கு தெரியும் பாருங்கள். மனுஷன் யாரும் பார்க்க மாட்டான், யாரும் இல்லை, கதவை சாத்திட்டோம், வித்தின் த 4 walls, வாட் எவர் ஐ கேன் டூ, நான் எது வேணால் செய்யலாம். ஆனால் கர்த்தர் எப்படி சொல்கிறாருன்னா, சீஷர்கள் எப்படி இருக்கணுமா? துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்குமே நீ சாட்சியாக இருக்க வேண்டும். ஏன்னா அவங்கெல்லாம் உங்கள் பக்கத்துலேயே இருக்கிறாங்க. நீங்கள் 4 கதவை பூட்டினா சரி, எத்தனை கதவை போட்டு பூட்டினாலும் அவங்க உள்ளே இருக்கிறாங்க, அவங்களே பார்க்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தேவனுக்கு சாட்சியாக இருக்கிறீர்களா? யோபின் வாழ்க்கையில் நம்ம அதை பார்க்க முடியும். தேவனாகிய கர்த்தர் யோபுவை பார்த்து சொல்கிறார், இப்பேற்பட்ட ஒரு நீதிமானை கண்டதுண்டான்னு. அதுக்கு டக்குன்னு பிசாசம் போய் சொல்கிறான் பாருங்க, ஏன்னா அவனும் பார்த்துருக்குறான் இந்த விஷயத்த. அதனால தான் எபேசியரில் எழுதியிருக்கிறாரு, துரைத்தனங்களுக்கும் அதிகாரம். அவனும் சொல்கிறான், ஆமாம் ஆமாம், அவன் நல்லவனாக தான் இருக்கிறான், நீங்கள் எல்லாமே நல்லா அவனுக்கு வச்சுருக்கிறீங்க, அப்புறம் ஏன் அவன் நல்லவனாக இருக்க மாட்டான்? ஸோ துரைத்தனங்களும் அதிகாரங்களும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. அதற்கும் நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டியது அவசியம். எல்லாருக்குமே டைட்டில்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஒரு கல்யாணம்னா கூட வி லைக் த டைட்டில். அவர் யாருங்க அப்படின்னா, இன்ஜினியருங்க, மாப்பிள்ளை இன்ஜினியர், தே வாண்ட் டு ஹேவ் த டைட்டில். மாப்பிள்ளை யாருங்கன்னா டாக்டர், மாப்பிள்ளை யாருங்கன்னா ஒரு கலெக்டர், ஒரு போலீஸ் ஆஃபீஸர். வி ஆல் லைக் த டைட்டில்ஸ். ஒன்று டைட்டில் ஃப்ரண்ட்டில் இருக்கும், இல்லைனா பின்னாடி இருக்கும் இல்லையா? பின்னாடினா டிகிரி டைட்டில்ஸ், பிஇ, எம்எஸ், எம்பிபிஎஸ், எம்எஸ், எம்டி. யூ ஆல் லைக் த டைட்டில்ஸ். ஆனால் ஒரு டிசைப்பிளாக என்ன டைட்டில் உங்களுக்கு இருக்குதுன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா என்னைக்காவது? வாட் சார்ட் ஆஃப் டைட்டில் தட் ஐ ஹேவ் இன் மை லைஃப்? என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சீஷனாக எனக்கு என்ன டைட்டில் இருக்கிறது? யோசிச்சிருக்கோமா? இது வரைக்கும் யோசிக்கலன்னா இந்த வருடத்தின் கடைசி வாரத்திலே நீங்கள் யோசிக்க வேண்டும். என்ன விதமான டைட்டில் உடையவர்களாய் நாம் இருக்கிறோம்? இல்லைன்னா அந்த டைட்டிலுக்கு நாம் வாஞ்சிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்துலேயும் சரி, புதிய ஏற்பாட்டு காலத்துலேயும் சரி, கர்த்தர் நிறைய டைட்டில்ஸை கொடுத்துருக்கிறார். ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம், என்ன விதமான ஒரு டைட்டில் அப்படின்னு. ஏசாயா 41ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசிப்போம். இஸ்ரவேலை குறித்து தேவனாகிய கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு டைட்டில். 41:8. என் தாசனாகிய இஸ்ரவேலே, என் தாசனாகிய இஸ்ரவேலே. இஸ்ரவேல்னா யாருன்னு தெரியும் உங்களுக்கு? நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. What a wonderful title God has given to his people. என்ன சொல்றாரு? இஸ்ரவேலை பார்த்து என்ன சொல்றாரு? தாசனாகிய இஸ்ரவேலே. வண்டர்ஃபுல் டைட்டில். ஆபிரகாமை பார்த்து என்ன சொல்றாரு? என் சிநேகிதன் என்று சொல்லி அருமையான ஒரு டைட்டில் கொடுக்குறாரு. நான் சொன்னேன் எல்லாருக்கும் டைட்டில் ரொம்ப பிடிக்கும். பட் ஒன் திங் we have to understand, ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கஷ்டப்படாமல் டைட்டில் கிடைக்காது இல்லையா? ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னா you have to concentrate
உங்களோட ஸ்கூலிங்ஸை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். 10th ஸ்டாண்டர்டில் நல்ல மார்க் எடுக்கணும், 12th ஸ்டாண்டர்டில் ரொம்ப அதிகமான மார்க் எடுக்கணும். இப்போ நீட்டில் எடுக்கணும். இப்போ நீட்டு வேறு வச்சுட்டாங்க இப்போ இல்லையா? நீட்லேயும் அவுட்ஸ்டாண்டிங்காக மார்க் எடுத்தால் தான் நீங்கள் எம்பிபிஎஸ் முடிச்சாகணும். அதுலேயும் அரியர் போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் இயர் போக முடியாது. எம்பிபிஎஸ்சில் அந்த மாதிரி. இன்ஜினியரிங்னா கூட பரவாயில்ல, அரியர் வச்சா நெக்ஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கலாம். எம்பிபிஎஸ்சில் அப்படி கிடையாது. யூ ஹாவ் டு கிளியர் ஆல் த சப்ஜெக்ட்ஸ் ஒன்லி தென் யூ கேன் கோ டு த நெக்ஸ்ட் இயர். ஸோ கஷ்டப்படாமல் டைட்டில் கிடைக்காது. இப்போ நான் எல்லாரையும் நீங்கள் ஒவ்வொரு டைட்டில் வச்சுங்கன்னு சொன்னீங்கன்னா வேதத்துலேருந்து அருமையான டைட்டில்ஸ்லாம் எடுத்து நீங்கள் வச்சுப்பீங்க இல்லையா? ஆனால் தேவன் அப்படிப்பட்ட டைட்டில்ஸை கொடுக்கறது இல்லை. யூ ஹாவ் டு ஏர்ன் த டைட்டில்ஸ். நீங்கள் அதை சம்பாதிக்க வேண்டும். தேவனே சம்பாதிக்க வேண்டுங்க. தேவனுக்கு கேள்வி கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. சகலத்தையும் படைத்தவர். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே ஒரு மனிதனாக வந்து தன்னுடைய தூய ரத்தத்தை சிந்தி இந்த சபையை சம்பாதிக்க வேண்டி இருந்தது. ஏன் வச்சுக்கணும்? தேவனுக்கு ஒரு லா, நமக்கு ஒரு லா கிடையாது. தேவன் எப்படியோ தேவனே அதற்கு உட்பட்டு தான் இருக்கிறார். ஏன் தன்னுடைய தூய ரத்தத்தை சிந்த வேண்டும் என்ற ஒரு காரணம் இருக்கிறதா என்ன? அவர் நினச்சா ஒரே வார்த்தையில் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது, எனக்கு என்று ஒரு மக்களை நான் தெரிந்து கொண்டேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். யார் கேள்வி கேட்க முடியும் கர்த்தரை? ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார்? அவரும் அந்த தீர்மானத்தின்படி அவருடைய லா இருக்குது. அந்த லாக்கு உட்பட்டு தான் அவரும் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அதனால தான் தேவனே மனிதனாகி வந்து தூய ரத்தத்தை சிந்தி கழுவி சுத்திகரித்து நீதியாக்கி தன்னுடைய சபையை சம்பாதிக்க வேண்டி இருந்தது. அதை போல நீங்களும் நானும் சீஷராக இருக்கிறோம். நாம் அந்த டைட்டிலை சம்பாதிக்க வேண்டும். அதுக்கு தான் சொன்னேன், நாட்களை என்னும் அறிவை தேவனீர் எனக்கு தாரும். அப்போதான் அந்த சம்பாதிக்க நான் என்ன செய்திருக்கிறேன் என்று நீங்கள் மெடிடேட் பண்ணணும். கர்த்தருக்காக என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன செய்திருக்கிறேன்? ஆபிரகாமை நோக்கி பார்க்கிறோம். ஆபிரகாம் சிநேகிதன் சொல்றாரு. சிநேகிதன்ற ஒரு டைட்டிலை பெறுவதற்கு ஆபிரகாம் என்னென்ன காரியத்தை செலுத்தியிருக்கிறான் என்று தெரியுமா? என்னென்ன காரியத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறான் அதை நம்ம உற்று நோக்கி பார்ப்போமா? அதுக்கு மேலே இன்னொரு டைட்டில் சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் நினைக்கலாம் மனுஷங்களுக்கு தான் ஒரு டைட்டில் கொடுக்குறாருன்னு. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். மனுஷங்களுக்கு மாத்திரம் டைட்டில் கிடையாது. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய டைட்டில், இவர் என் நேசகுமாரன். அந்த டைட்டிலை பெறுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் இந்த பூமியிலே பாவமில்லாமல் வாழ வேண்டி இருந்தது. அவர் என்னுடைய குமாரன் தான். தேவ ஆவியினால் அருளப்பட்டு இந்த பூமியிலே வந்தவர் தான். அவருக்கு நான் உடனே நான் கொடுத்துட போறேன்னு சொல்லி கொடுக்கல. அந்த விட்னஸை நம்ம எங்கேயுமே பார்க்கல வேதத்தில் எப்போ தேவனாகிய கர்த்தர் அந்த விட்னஸை கொடுக்குறாருன்னு சொன்னால் அந்த 30 வயதிலே அவர் கொடுக்குறார். அப்போனா பாருங்க, வாட் ஆர் த திங்ஸ் தட் ஈவன் ஜீசஸ் கிரைஸ்ட் ஹாஸ் டு கோ த்ரூ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இருந்தாலும், தேவனே மனிதனாக வந்திருந்தாலும் 30 ஆண்டுகள் அவர் இந்த பூமியிலே பல பாவங்களுக்கு மத்தியிலே, பல டெம்டேஷன்ஸுக்கு மத்தியிலே அவர் போக வேண்டி இருந்தது. இருப்பினும் அவர் பாவம் செய்யவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தான் தேவனாகிய கர்த்தரை அவர் சொல்றார், இவர் என் நேச குமாரன். such a wonderful title. இன்றைக்கு அந்த மாதிரி ஒரு டைட்டிலை கர்த்தர் நமக்கு தருவாரா? அதை தான் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆபிரகாம் ஓகே, நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன் மனிதனாய் வந்தவர். அவருக்கே அந்த காரியம் இருக்கும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் ஏமாத்திரம். ஸோ அதனுடைய காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி நாம் டைட்டில் பெற முடியும்? நீங்கள் சொல்லிட்டீங்க
நல்ல ஒரு டைட்டில் வேணும்னு. எப்படி தேவனிடத்திலே நான் நல்ல ஒரு டைட்டிலை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு என்னென்ன காரியங்களை நான் கடந்து செல்ல வேண்டும் என்று உங்கள் மத்தியிலே ஒரு கேள்வி எழலாம். சில காரியங்களை நாம் பார்ப்போம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு. ஸோ ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, 11ஆம் அதிகாரம் 31வது வசனம் 32வது வசனம் வாசிங்க. இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார். என்ன அழைக்கிறாருன்னா, உன்னுடைய குடும்பத்தை, உன்னுடைய ரிலேட்டிவ்ஸ், நீ இருந்த இடம் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காட்டக்கூடிய ஒரு இடத்திற்கு நீ வர வேண்டும் என்று ஆபிரகாமுக்கு சொல்கிறார். ஆபிரகாமோட பேக்ரவுண்ட் நம்ம பார்த்தோம்னா மிகுந்த செல்வந்தன். அது மாத்திரமல்ல, அவங்களுடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னா ஒரு ஆசாரிய குடும்பம். எப்படிப்பட்ட ஆசாரிய குடும்பம் அப்படின்னா, ரொம்ப ஐடல் வர்ஷிப்பில் இருக்கக்கூடியவர்கள். நிறைய விக்கிரகங்களை எல்லாம் செய்து பெரிய தெய்வங்களை எல்லாம் உருவாக்கி வணங்கக்கூடிய ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டில் இருந்த ஒரு மனிதன். மிகுந்த செல்வந்தன், நல்ல பாப்புலரான ஒரு ஆள். அந்த ஏரியாவில் ஆபிரகாம்னு சொன்னால் தெரியாத ஆளே கிடையாது. போகிறவன் வரவன் எல்லாம் சல்யூட் பண்ணிட்டு தான் போவான். அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய மனிதன். அப்படிப்பட்ட மனிதனை பார்த்து தேவன் சொல்லுகிறார், எல்லாத்தையும் விட்டுட்டு நீ வர வேண்டும். அது ரொம்ப மனுஷனுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். எல்லாத்தையும் விட்டுட்டு, அம்மா அப்பாவெல்லாம் விட்டுட்டு வாங்கன்னு சொன்னால் நம்மளால் போக முடியுமா? ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா? ஆனால் பாருங்கள், தேவன் சொன்ன உடனே ஆபிரகாம் செய்யக்கூடிய காரியம் எப்பொழுதுமே ஒரு ஸ்லைடிங்கில் தான் ஆரம்பிக்கும். ஆபிரகாம் அவனை மாத்திரமே கூப்பிட்டார். தேராக கூப்பிடல, லோத்தை கூப்பிடல. நம்ம அங்கே பார்க்குறோம் யார் யார் வராங்க. ஆபிரகாமை கூப்பிட்டார். ஆனால் யார் நடத்தின்னு வருது அந்த வசனத்தில் 11:31 தேராக நடத்திட்டு வர்றாரு. யாரை? ஆபிரகாமை நடத்திட்டு வர்றாரு, லோத்தை நடத்திட்டு வராது, சாராளை நடத்தி கொண்டு வருகிறார். கடவுள் என்ன பண்ணுறாரு? இம்மிடியட்டாக சில டைமில் கடவுளோட பேச்சை கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், கடவுள் ரொம்ப பகிரங்கமாக சில காரியத்தெல்லாம் பண்ணிவிடுவார். 32வது வசனத்தில் நம்ம பார்த்தோம், தேராக என்ன பண்ணுறாரு? இறந்து போய் விடுகிறார். 2 விஷயம் இதில் நம்ம தெரிஞ்சுக்கணும். கர்த்தர் என்ன சொன்னாரோ அந்த காரியத்தை கிளியராக செஞ்சிடணும். விட்டுட்டு வானா விட்டுட்டு வந்துடணும். ரொம்ப கமாண்டில் ரொம்ப கிளியராக இருப்பார். நீ மட்டும்தான் வரணும்னா நம்ம மட்டும்தான் போகணும். ஆனால் அவர் ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்டு வந்ததுனால இங்கே பார்த்தீங்கன்னா தேராக முடிஞ்சு போச்சு. அவரோட வாழ்க்கை இறந்து போய் விடுகிறார். இன்னொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு வைத்திருந்த ஆசீர்வாதங்கள் டிலே ஆகிறது. ஏன் டிலே ஆகுது? கடவுள் சொன்ன காரியத்தை செய்யவில்லை. அவங்களுடைய குடும்பத்தாரோடு கூட வருகிறார். அவர் என்ன சொன்னார்? குடும்பத்தை விட்டுட்டு வாப்பான்னு சொன்னார். ஆனால் இவர் குடும்பத்தோடு வருகிறார். அதனால there is a delay in the blessing of Abraham. இது வெறும் பழைய ஏற்பாட்டில் தான் நடக்குதா அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஒரு டிசைப்பிளாக இருந்தீங்கன்னா எப்படி இருக்கணும்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. லூக்கா 14ஆம் அதிகாரம் 26வது வசனம்.
ஸோ சீஷனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன குவாலிட்டி சொல்றார் அவருங்க? தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரிகளையும் சகோதரர்களையும் தன் ஜீவனையும். இதுதான் அந்த கால். தேவனுடைய கால் எப்பொழுதுமே சேம். The same call was given to Abraham. ஆபிரகாமுக்கும் இப்பேற்பட்ட ஒரு கால் தான் கொடுக்கப்பட்டது. நீ வர வேண்டும். உன்னுடைய அப்பா கிடையாது, உன்னுடைய சகோதரர்கள் கிடையாது, உன்னுடைய வளர்ப்பு மகன் கிடையாது, நீ வர வேண்டும். ஸோ நாம் நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு வரவில்லை என்று சொன்னால் நம்மளால் அவருடைய சீஷனாக மாற முடியாது, அந்த டைட்டிலை பெற முடியாது. ஆபிரகாம் கடைசியில் நம்மளுடைய ஸ்டார்டிங்கில் தவறுகள் இருக்கலாம், கர்த்தர் கரெக்ட் பண்ணி கொண்டே இருப்பார், நம்மை சரிப்படுத்தி கொண்டே இருப்பார். அதனால்தான் அவர் சொல்றாரு, நம்மை அவருடைய குமாரனுக்கு ஒப்பாய் மாற்றுவதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். யூ ஹாவ் அ பர்பஸ்ஃபுல் லைஃப். ஒரு காரணம் இருக்கிறது உங்களை தெரிந்து கொண்டதற்காக. ஏன் அவர் உங்களை தெரிந்து கொள்ள வேண்டும்? ஏன் நிறைய பேர் இருக்காங்களே, பெரிய பெரிய பதவிகளில் இருக்கிறாங்க, அரசியலில் பெரிய ஆளாக இருக்கிறாங்க, ஆஃபீஸர்ஸ் ரேங்கிங்கில் பெரிய ஆளாக இருக்கிறாங்க. ஏன் உங்களை தெரிந்து கொள்ள வேண்டும்? தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் உங்களை மாற்றுவதற்காக. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு மிகப்பெரிய chosen லைஃப். சாதாரண வாழ்க்கை அல்ல. ஏதோ நான் வந்திருக்கிறேன், ஏதோ நான் கோயிலுக்கு போகிறதுக்கு பதிலாக ரட்சிக்கப்பட்டேன், சர்ச்சுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறேன், அப்படி இல்லை ஒரு வாழ்க்கை. கடவுள் உங்களை அழைத்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய கால். எப்படி ஆபிரகாம்னு ஒரு மனுஷன் மூலமாக இந்த பூமி இந்த உலகத்தையே ஆசீர்வதித்து இருக்கிறார். நமக்கு தெரியும். இப்போ தான் நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடினோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்துவின் மூலமாக புறஜாதியான நமக்கும் பெற்றிருக்கிறோம், அந்த ஒரு மனிதனின் நிமித்தமாக. நீங்கள் நினைக்கலாம் நான் இங்கே சாதாரண ஒரு ஆள். நோ, God is having a mighty plan in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய திட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஸோ இதில் நம்ம தெரிந்து கொள்வது என்னவென்று சொன்னால், நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன், நம்மளுடைய ஃபேமிலி அஃபினிட்டி, இதெல்லாம் துறக்கலைன்னு சொன்னால் அந்த டைட்டிலை பெற முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கூட ஊழியம் செய்து கொண்டு இருக்கும்பொழுது சொல்கிறாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ இடத்துல உங்களுடைய தாய், உங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள்லாம் வந்திருக்கிறாங்கன்றாங்க. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அவர்கள்லாம் என்னுடைய தாய், என்னுடைய சகோதரர்கள் அல்ல, தேவனுடைய பிரமாணத்தை பின்பற்றுகிறவர்களே என்னுடைய தாயும் என்னுடைய சகோதரர்களுமாய் இருக்கிறார்கள். எப்பேற்பட்ட ஒரு செப்பரேட்டட் லைஃப். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட, தேவகுமாரனுக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு ஆட்டிடியூட் இருக்க வேண்டும். அதனால்தான் நீர் என் நேசகுமாரன் என்று தேவன் சொல்லுகிறார். So you should be ready to leave your family and all your worldly things to come to the Lord and to earn the title. So அது மாத்திரமல்ல, இன்னும் சில காரியங்களும் நாம் விட்டுவிட வேண்டும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இன்னொரு காரியத்தை நாம் பார்ப்போம். ஆபிரகாம் கடைசியாக தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் விட்டு அந்த வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்துக்கு வருகிறதை நாம் பார்த்திருக்கிறோம் இல்லையா? ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை நம்ம வாசிப்போம். ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம். இல்லை, அந்த வசனம் இல்லை, 13:8-9 அதான். 14ஆம் அதிகாரம் 22-23 வாசி. அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாயிலும் பாதரட்சையின் வாரையாயிலும்
உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். ஸோ முதல்ல நம்ம குடும்பத்தினுடைய காரியங்களை தேவனுக்கென்று விட்டு விட்டு வரக்கூடிய அந்த ஆட்டிடியூட் இருக்க வேண்டும் ஒரு சீஷனுக்கு அப்படின்னு பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சூழ்நிலை என்னென்னா, ஆபிரகாம் சோதோம் ராஜாவோடு சண்டை செய்ய போகிறான். ஏன்னு சொன்னால் லோத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வருகிறது. ஏன்னா லோத் அங்கே போயிட்டான். ஆனால் இந்த ஃபைட்டில் யார் ஜெயிக்கிறான்னு சொன்னால் ஆபிரகாம் ஜெயிக்கிறான். அந்த காலத்தில் எப்படின்னா, யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வச்சிருக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் அவர்கள் எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் ஆபிரகாம் செய்யக்கூடிய காரியத்தை இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், அவன் உலக பிரகாரமான காரியங்களிலே அவனுடைய சிந்தையை வைக்காமல் தேவனை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஆட்டிடியூட் நம்மளுடைய வாழ்க்கையில் வேண்டும். எல்லாம் உலக பொருள்களில் உலக காரியங்களில் அந்த பொசிஷனில் நம்மளுடைய சிந்தையும் நம்மளுடைய இருதயமும் இருக்குமே, ஆனால் நீங்கள் அந்த டைட்டிலை பெற முடியாது. தேவனுக்கென்று ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்ய முடியாது. இன்னொரு வசனமும் நம்ம வாசிப்போம். ஆபிரகாம் எப்பேற்பட்ட மனிதன் என்பதை இதில் நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை நம்ம வாசிப்போம். ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர், இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். இந்த வசனத்தில் வாசிக்கும்போது ஆபிரகாம் எப்படி உலக பிரகாரமான காரியத்தில் தன்னுடைய மனதை வைக்காமல் இருந்தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். யாரை கர்த்தர் கூப்பிட்டாரு? ஆபிரகாமை வாக்குத்தத்தம் பண்ணி கூப்பிட்டாரு. உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னார். எல்லா ஆசீர்வாதமும் நான் உனக்கு தருவேன், பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசத்திற்கு உன்னை கொண்டு போவேன் என்று சொன்னார். ஆனால் இங்கே ஆபிரகாம் என்ன பண்ணுறான்னு சொன்னால், லோத் பிரிந்து போக ஆசைப்படுகிறான். ஏனென்று சொன்னால் அவருடைய வேலைக்காரர்கள் மத்தியிலே சில சண்டைகள் ஏற்படுகிறது. அப்போ ஆபிரகாம் பிளேஸில் நான் இருந்திருந்தேன்னா என்ன பண்ணியிருப்பேன்னா, நீ இந்த பக்கம் போன்னு நான் சொல்லி அனுப்பிச்சிருப்பேன். அவனுக்கு சாய்ஸ்லாம் கொடுத்துருக்க மாட்டேன் நான். ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ணுறா, யூ டேக் த சாய்ஸ். ஆபிரகாம் இப்படி கூட சொல்லியிருக்கலாம் இல்லையா, கர்த்தர் என்ன அழைச்சாருப்பா, எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணார், என்ன பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னார், பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசத்தில் என்ன கொண்டு போவேன்னு சொன்னார். இட் இஸ் மை சாய்ஸ், நாட் யோர் சாய்ஸ். ஆனால் ஆபிரகாம் பாருங்க, அந்த உலக பிரகாரமான காரியத்திலே பற்றுதல் இல்லாமல், இது நான் உனக்கு முன்னாடி ப்ரெசன்ட் பண்ணுறேன், உனக்கு எது பிடிச்சிருக்கோ நீ எடுத்துக்கோ, இட் இஸ் யோர் சாய்ஸ், நீ விட்டு போனதை நான் எடுத்துக்கிறேன்றான். எவ்வளோ பெரிய ஒரு காரியம். ஸோ அப்பேற்பட்ட மனதுள்ள ஒரு மனிதனால் தான் சிநேகிதன் என்ற ஒரு டைட்டில் எடுக்க முடியும். சாதாரணமாக வந்துடாது டைட்டில். எப்படி ஐஏஎஸ் ஐபிஎஸ் கஷ்டப்பட்டு படித்து வரணுமோ அந்த மாதிரி ஏர்ன் பண்ண வேண்டும். சில டைமில் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு சூழ்நிலை நடக்குதுன்னா, பிரதர் சொந்தக்காரன் ஏமாற்றிட்டான் பிரதர், என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா, என்ன கர்த்தருக்காக இருந்தேன், கர்த்தர் அழைச்சாருன்னு வந்தேன், இப்பேற்பட்ட காரியத்தெல்லாம் கர்த்தர் என் வாழ்க்கையில் அனுபவிச்சிட்டாரு பிரதர், கதறி அழமாட்டோமா என்ன? கூப்பாடு போட்டு அழுது என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிடுவோம். ஆனால் ஆபிரகாம் பாருங்க, அவனுடைய நோக்கம், அவனுடைய பார்வை எல்லாம் தேவன் மேலே இருந்தது. பச்சை பசேல்னு இருக்குது, இதை நம்ம எடுத்துக்கலாம், அங்கே காஞ்சி போய் கிடக்குது, லோத்துக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சாலாம். ஐ ப்ரெசன்ட் யூ, எனக்கு தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். அந்த சோதோம் ராஜா காரியத்துலேயும் பார்த்தோம். அவன் சொல்கிறான், நீ எல்லாத்தையும் எடுத்துக்கப்பா, எனக்கு மனுஷங்களை அவங்க சோல்ஜர்ஸை மட்டும் கொடுத்துரு எனக்குன்றான். அதுக்கு ஆபிரகாம் சொல்கிறாரு, நீ எனக்கு கொடுத்து நான் பணக்காரன்ற ஆனன்ற பேர் எனக்கு தேவையில்லைன்றார். எத்தனை பேர் அப்படி சொல்லுவீங்க? எப்படி சொல்ல முடியும் அந்த மாதிரி காரியத்தை? சார் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணியிருக்கிறோம், முடிஞ்ச அளவுக்கு அள்ளுப்பா, முடிஞ்ச அளவுக்கு அள்ளி போடு
அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணியிருப்போம் இல்லையா? அவர் சொல்கிறாரு, என்னுடைய நோக்கம் எல்லாம் கர்த்தர் மேலே, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் மேலே நான் நோக்கமாக இருக்கிறேன். இந்த சாதாரண விஷயம் எனக்கு ஒன்றுமே கிடையாது, கர்த்தர் இதை விட எனக்கு டபுளாக கொடுப்பார், ட்ரிப்புளாக கொடுப்பார்னு நினைக்கிறான். அப்படி கர்த்தர் மேலே நம்பிக்கை இருக்கும்போது தான் இந்த மாதிரிலாம் ப்ரெசென்ட் பண்ண முடியும். உனக்கு எது வேணுமோ நீ எடுத்துக்கப்பா, நான் எடுத்துக்கிறேன் வேறு அப்படின்னு சொல்ல முடியும். அப்படிப்பட்ட தைரியம் ஒரு அதாவது ஒரு சீஷனுக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்ல வரேன் நான். முதல்ல உங்கள் ஃபேமிலி அஃபினிட்டி உடையணும். அதுக்கப்புறம் இந்த உலகத்தின் பிரகாரமான ஆசைகள் வாசங்கள் எல்லாம் கர்த்தர் என்னோடு இருக்கும், நீர் என்னுடைய பங்குன்னு தாவீது சொல்கிறாங்க. எப்படி சொல்ல முடியும்? ஆனால் தான் கர்த்தர் அவனுக்கு ஒரு டைட்டில், என் இருதயத்துக்கு பிரியமான தாவீது. வாட் அ டைட்டில், வாட் அ டைட்டில். ஏன்னா நீர் என் பங்குன்றான். எத்தனையோ தேசத்தை அடித்து நொறுக்கி தன்னுடைய சாம்ராஜ்யத்தை மிகப்பெரிய, இன்னைக்கு வரைக்கும் அந்த தேசத்தை குறித்த அந்த பிரைம் மினிஸ்டர் சொல்கிறார், தாவீதுன்னு ஒரு ராஜா எங்கள் இதில் இருந்தார், அவரை மாதிரி ஒரு ஆட்சி யாராலையும் பண்ண முடியாதுன்னு சொன்னார். அப்பேற்பட்ட ராஜா சொல்கிறான், நீர் என் பங்கு. அப்போ அவனுடைய இருதயம்லாம் எங்கே இருந்தது? கர்த்தரிடத்தில் இருந்தது. அப்போ சீஷனாக உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் நம்மளுடைய இருதயமும் நம்மளுடைய கண்களும் யாரை நோக்கி பார்க்க வேண்டும்? தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். அவர் உங்களுடைய பங்காக இருக்கும்போது உங்களுக்கு எதுவுமே குறைபாடு கிடையாதுங்க. நீங்கள் அவரை தவிர்த்து மற்றதெல்லாம் கண்ணு வச்சிங்கன்னா எல்லாம் காலி ஆகிடுங்க. அவரை அதை விட்டுட்டு என்னால் வர முடியாதுன்னு சொன்னால் எல்லாம் வழிச்சிக்கிட்டு போயிடும். சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும், வழிச்சிக்கிட்டு போயிடும் அவர் இல்லைன்னா. ஏன்னா ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா தேராகலாம் கூப்பிடவே இல்லை. அப்புறம் தேராகு போயிட்டாரா? ஆண்டவர் பேச்சை கேட்டுருந்தா தேரா கொஞ்ச நாள் இருந்திருப்பார். ஆபிரகாம் ஊருக்காவது போய் பார்த்துட்டு வந்திருக்கலாம் இல்லையா? போயிடுச்சு டோட்டலாக. கர்த்தர் பேச்சை கேட்கலன்னா போயிடும். அது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது தான் நீங்கள் சீஷராக மாற முடியும். சீஷர் மட்டும் இல்லை, நீங்கள் டைட்டில் பெறணும். அதான் கர்த்தர் ஆசைப்படுகிறார். ஸோ அப்படி விட்டு கொடுத்தா என்ன நடக்கும் பிரதர் அப்படின்னு அதுக்கு ஒரு வசனம் பாருங்கள். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் என்ன உங்களுடைய வாழ்க்கையில் இப்படி விட்டு கொடுக்கும்போது என்ன நடக்கும் அதை பாருங்கள். ஓகே, யார் தெரிந்து கொண்டது? லோத்து தெரிந்து கொண்டான். சரியா? இன்னொரு வசனம் வாசிப்போம். 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் ஒருத்தர் வந்து அவரே சூஸ் பண்ணிட்டு போறாரு. சரியா? அதில் நம்ம பார்த்தோம், லோத் சூஸ் பண்ணுறான். கரெக்டா? ஆபிரகாமுக்கு யாருங்க சூஸ் பண்ணுறது? 15வது வசனத்தில் கர்த்தர் சூஸ் பண்ணுறாரு. கர்த்தர் சூஸ் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் சூஸ் பண்ணால் ஒஸ்ட்டாக இருக்கும். அதை நம்ம பார்க்க முடியும். லோத்தினுடைய சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தெரியாததில்ல. என்ன ஆச்சு? அந்த ஊரே போயிடுச்சு. அதான் சொன்னேன், ஒழிச்சிக்கிட்டு போயிடும்னு. அது போச்சு. சோதம் குமாரா ஒழிச்சிக்கிட்டு போயிடுச்சு. அங்கே இருந்தவன் ஒருத்தன் தப்பிக்கல. அதுவும் ஆபிரகாமினுடைய ஜெபத்தினால அவன் தப்பித்தான். எப்பயுமே தேவனிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்குறோன்னு வச்சுங்க, நம்மளை ராஜா மாதிரி வச்சுருப்பார். நம்ம பார்த்து செய்கிறது தான். புரியுதா? சொந்தக்காரங்களோ பந்தக்காரங்களோ யாரோ நம்ம பார்த்து செய்கிறது தான். நீங்கள் நினைக்கலாம், எங்களை அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, என்னை இப்படி பண்ணிட்டாங்க, என்னை ஏமாற்றிட்டாங்க, கூட இருந்து என்னை குழி பறிச்சிட்டாங்கன்னு. கர்த்தர் உங்கள் பட்சமாக இருக்கும் பொழுது நீங்கள் பார்த்து செய்கிறது தான். உங்களை கர்த்தர் ஓஹோன்னு வச்சுருப்பார், ராஜா மாதிரி வச்சுருப்பார். ஆபிரகாமுக்கு எப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து எல்லாத்தையும் அவன் கண்ட்ரோலில் வச்சுருந்தாரோ, நீ என்ன சொல்கிறியோ அது நீ ஆசீர்வதித்தா நான் ஆசீர்வதிப்பேன்ப்பா, நீ சபிச்சனா நான் சபிப்பேன்ப்பா. என்ன வார்த்தைங்க அது? அப்பேற்பட்ட பவரை கொடுத்துருக்காருங்க நமக்கு. சீஷர்களாக நீங்கள் இருக்கீங்களே, அப்பேற்பட்ட பவர் இருக்குது உங்களுக்கு. தெரியுமா? தெரியல, தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாரு ஆவியானவர். சும்மா எழுதலை. உங்களுக்கு என்ன வல்லமை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இவ்வளோ அதிகாரம் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார்.
ஆனால் அது சும்மா வந்துடாது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். கர்த்தருக்காக பாடுபட வேண்டும். தன்னுடைய குடும்பத்தை வெறுக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்காக எஸ் ஐ ஹாவ் டு டூ இட். இந்த பூமியில் இருக்கக்கூடிய பொருட்கள் மீது என் மனதை வைக்கக்கூடாது என்று சொன்னால் வைக்கக்கூடாது. கர்த்தர் மீது என்னுடைய பார்வையை வைக்க வேண்டும். அப்பதான் டைட்டில் கிடைக்கும். ஆபிரகாம் இதெல்லாம் பண்ணார். அதனால தான் ஆபிரகாமை என்ன சொல்கிறோம் நம்ம, ஏப்ரஹாம் காட்ஸ் ஃப்ரெண்ட். எப்பொழுதுமே சொல்லுவாங்க, ஒரு அரசியல்வாதி, பெரிய அரசியல்வாதி இருந்தால் என் ஃப்ரெண்டுங்க அவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவர் பெரிய அதிகாரத்தில் இருக்கிறார். சிஎம் எனக்கு ஃப்ரெண்டுங்க, என் கூட ஸ்கூலில் படித்தவர் தெரியுங்களா. ஆபிரகாம் சொல்கிறான், கடவுளே எனக்கு ஃப்ரெண்டுன்னு. அதை கடவுள் சொல்கிறார். அதுதான் பெரிய விஷயம். என் ஃப்ரெண்டுங்க, எவ்வளோ பெரிய விஷயம். தேவனுடைய நாமம் வாழ்த்தப்படுவதாக. ஸோ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அப்படி நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையும் நாம் பார்க்க வேண்டும். நான் எப்பொழுதுமே இந்த ரெண்டு பேரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறேன் இல்லையா. ஆபிரகாமை குறித்து பேசுகிறேன், இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறேன். இது வெறும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த சம்பவம் மட்டும் பார்க்காதீங்க. புதிய ஏற்பாட்டில் நம்முடைய இரட்சகர் செய்த காரியங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6 to 8 வசனங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். The name above all names. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம். சும்மா வாங்கிட முடியாது. அது எப்படி? எல்லா நாமத்துக்கும் மிக மேலான நாமத்தை சும்மா வாங்கிட முடியாது. கர்த்தர் கொடுத்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு. இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? சகலமும் அவரால் படைக்கப்பட்டது, அவருக்காகவும் அவருக்கென்றும் படைக்கப்பட்டது. ஆனால் அப்பேற்பட்ட தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் எப்படி ஆனார்? ஏழ்மையின் கோலமானார். தன்னைத்தானே வெறுத்து தேவனுக்கு இணையானவர். ஆனால் அந்த பவரெல்லாம் எடுத்து வச்சுட்டு, அந்த மகிமையெல்லாம் எடுத்து வச்சுட்டு தன்னைத்தானே தாழ்த்தி தன்னை வெறுமையாக்கினார். அடிமையின் ரூபமானார், மனுஷ சாயலானார். எனக்கு ரொம்ப பிடித்த வார்த்தை, கடைசி வரைக்கும் தாழ்மையாய் இருந்தார், கீழ்ப்படிதல் உள்ளவராய் இருந்தார். இன்றைக்கி நாம் சாதாரண ஒரு பொசிஷனுக்கு போனாலே, கொஞ்சம் கையில் சம்பாதிக்க ஆரம்பித்தாலே ஆளுங்களை பிடிக்க முடியல இல்லையா. என்னப்பா ரொம்ப மிடுக்காக இருக்க அப்படின்னா, ஆமாம் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் ஒன்றும் தெரியாது பையனுக்கு. போய் சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே கொஞ்சம் பர்ஸில் காசு, பேங்க் பேலன்ஸ்லாம் வந்த உடனே ஆள் ரொம்ப மிடுக்காக இருப்பார் இல்லையா. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்கள், இந்த உலகத்தை படைத்தவருங்க, எல்லாத்தையும் படைத்தவர் தன்னைத்தானே தாழ்த்தினார், கீழ்ப்படிதல் உள்ளவர் ஆனார். இன்னைக்கு பசங்கள்லாம் காசு பார்த்தவொன்னா அம்மா அப்பாவெல்லாம் மதிக்கிறதே இல்லை. நீங்கள்லாம் வீட்டில் இருக்கிறது வேஸ்ட்டுன்றானுங்க. இப்போல்லாம் நீங்களாம் எதுக்கு இருக்கீங்கன்றானுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். கீழ்ப்படிதல் உள்ளவரானார், தன்னைத்தானே வெறுமையாக்கினார். அப்பேற்பட்டவன் தான் சீஷனாக இருக்க முடியும். அப்பேற்பட்டவன் தான் அந்த டைட்டிலை பெற முடியும். எல்லா நாமத்துக்கும் மிக மேலான நாமம். சாதாரணமாக வரலங்க. அது ஒரு ஸ்டேட்டஸை விட்டு கீழே இறங்கி வர்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா.
ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க, ஒரு இது பண்ணுறாங்கன்னா என் ஸ்டேட்டஸ் இருக்காங்களா அந்த ஃபேமிலின்னு கேட்குறாங்க. எவ்வளோ நாள் நீ வரப்போகிற? மிஞ்சி போனால் 60 வயசு 70 வயசு. இப்போ இருக்கிற இந்த கரோனால எப்போ போவான்னு தெரியாது. ஆனால் இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க? என் ஸ்டேட்டஸ்க்கு இருக்காங்களா? He left his status. Being God, he left his status for you and me. உனக்காகவும் நமக்காகவும் அவருடைய காட்லி ஸ்டேட்டஸை விட்டுட்டு இறங்கி வந்திருக்காருங்க. இட் இஸ் வெரி வெரி ஹார்ட். நம்ம இந்த வசனத்தை அப்படி வாசிச்சுட்டு போயிடலாம். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவத்தில் வச்சு பாருங்கள், அதை நிறைவேற்ற முடியுமா என்று பாருங்கள். 10 தடவை யோசிப்பீங்கள்ல, 100 தடவை யோசிப்பீங்க. அதை பண்ணலாமா வேணாமா? அந்த ஆழத்தை புரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எல்லாருக்கும் இந்த சம்பவம் தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஃபாஸ்டிங் பண்ணி கொண்டு இருக்கும்போது 40 நாள் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறார். இந்த உலகத்தின் அதிபதி வந்துட்டு எல்லாத்தையும் காட்டுறான். அவன் பார், இதெல்லாம் என்னுடைய டொமினியனில் இருக்குது, எனக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் உனக்கு நான் கொடுத்துட்றேன், இதெல்லாம் கொடுத்துட்றேன், என்னை தாழ்ந்து பணிந்து கொள், அது போதும் அப்படின்றான். அவருடைய பார்வை எங்கிருந்து? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பார்வை தேவனை நோக்கி இருந்தது, தேவனுடைய வார்த்தையை நோக்கி இருந்தது. உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொன்னார். ஆபிரகாமுக்கும் அந்த இருதயம் இருந்ததுல்ல. சோதோம் ராஜா வீட்டில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போன்றான். உன்கிட்டேருந்து நான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நான் அந்த ஹார்ட் இருக்கணும், அந்த இருதயம் இருக்க வேண்டும். அதான் இந்த சங்கீதத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. Give me the heart of wisdom. ஞானத்தின் இருதயத்தை எனக்கு தாரும். என் கண்கள் என்ன பார்க்கிறதோ அதை செய்யக்கூடிய ஞானத்தை எனக்கு அவன் தேடல. அவன் என்ன கேட்குறான்? ஞானத்தின் இருதயம். ஞானம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து வரும், அது தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய காரியம். அதை எனக்கு தாரும், அப்போ தான் சரியானதை நான் எடுத்துக்கொள்ள முடியும். ஆபிரகாமுக்கு அது கொடுக்கப்பட்டது. ஆபிரகாம் சரியானதை தெரிந்து கொண்டான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரியானதை செய்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் அது சரியானதை செய்ய வேண்டும். அந்த டைட்டிலை பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த பூமியின் காரியத்தை நாம் ஒதுக்கி தள்ள வேண்டி இருக்கிறது. 3வது, நம்மளுடைய இருதயங்களை எது ஆண்டு கொண்டிருக்கிறது என்பது ரொம்ப முக்கியம். நம்மளாம் ஃபேமிலியெல்லாம் விட்டு எல்லா கனெக்ஷன்ஸ், எல்லா அஃபினிட்டிஸ், வாட் எவர் இட் இஸ், அதெல்லாம் விட்டு வந்துடுறோம். அதே போல் பூமியின் காரியங்கள், பூமியின் பொசிஷன்ஸ் எல்லாத்தையும் விட்டு வந்து விடுகிறோம். ஆனால் நம்மளுடைய இருதயத்தை எது ஆண்டு கொண்டிருக்கிறது? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகனபலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகனபலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். தேங்க்யூ சிஸ்டர். இது கூட ஆபிரகாமுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்திருக்கும். ஃபேமிலியை விட்டு வாண்டார், சரி ஓகே வந்துட்டேன். பூமியின் காரியங்களை குறித்து உன்னுடைய கண் இருக்கக்கூடாது, உன்னுடைய மனது இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். ஓகே, ஆபிரகாம் பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். கிட்டத்தட்ட பிள்ளையே இல்லை, மிகப்பெரிய பணக்காரர், எல்லாமே இருக்குது, பாப்புலாரிட்டி எல்லாமே இருக்குது. ஆனால் அவனுக்கென்று கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லிட்டு அவனுக்கென்று ஒரு குழந்தை இல்லை.
அதுக்கப்புறம் ஒரு குழந்தை கொடுக்குறாரு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கை கொடுக்குறார். கடைசியில் தேவன் டெஸ்ட் பண்ணுறாரு, அந்த குழந்தைய எனக்கு பலி செலுத்துன்றார். இப்போ மிகப்பெரிய சோதனை அல்லது? என்ன ஆண்டவரே, நீர் எனக்கு மிகப்பெரிய வாக்குத்தத்தம் செய்தீர், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னீங்க, எனக்கு கடைசியாக ஓகே ஒரு மிகப்பெரிய மிராக்கிள் நடந்தது என்னுடைய வாழ்க்கையில், அதில் நீங்கள் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தீங்க, ஆனால் இப்போ அந்த பிள்ளையும் நீங்கள் என்ன கேட்குறீங்களே, என்னுடைய முழுமையான ஹோப் அவன்கிட்ட தான் இருக்குது. நான் அவனை வச்சு ஒரு பேரண்ட் கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, நீங்கள் எதுக்குங்க வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னா, என் ரெண்டு பிள்ளைகளுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அவங்க லைஃபோட ஹோப்பே தான். வாட் இஸ் யுவர் ஹோப்? பிள்ளைங்களுக்காக இருக்கேன், அவ்வளோதான். அப்போது ஒரு தாயோ தகப்பனோ தன்னுடைய பிள்ளையின் மீது எவ்வளோ அன்பாக இருக்கிறார்கள். The hope is on the children. But if you want to become a disciple, your hope has to be on whom? உங்களுடைய நோக்கம், உங்களுடைய விசுவாசம் யார் மீது இருக்க வேண்டும்? கர்த்தர் மீது இருக்க வேண்டும், உங்களுடைய பிள்ளைகள் மீது கிடையாது. ரொம்ப ஹார்டான கமாண்ட்மெண்ட் தான். அவருக்கு டிசைபிள் ஆகணும்னா ரொம்ப ஹார்ட். ஆபிரகாமுக்கு மிகப்பெரிய சோதனை. அதனால தான் சொன்னேன், சோதனை இல்லாமல் ஒரு சாதனையாளனாக மாற முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு டைட்டில் பெற வேண்டும் தேவனிடத்திலிருந்து என்று சொன்னால் அந்த சோதனைக்கு நம்மை உட்படுத்த வேண்டும். அந்த இருதயத்தை, அது தேவனுடைய இருதயம். ஏன் சொல்றேன்னா, தன்னுடைய சொந்த குமாரனை அவர் தந்தார். அவர் எப்பேற்பட்டவங்களுக்கு டைட்டில் தரார்னா, தன்னை போல இருக்கிறவர்களுக்கு தான் டைட்டில் தருகிறார். அதனால தான் இயேசு கிறிஸ்துவ எதுக்கு பண்ணார்னா, நம்மளுடைய சாயலுக்கு ஒப்பாய், தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய்னா நம்ம தேவனை போல ஆகும் பொழுதுதான் அந்த டைட்டிலை நாம் பெற முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலும் இதை நம்ம பார்க்க முடியும். லூக்கா 22 42 வசனம். லூக்கா 22 42. பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் தேவனிடத்திலே பேசி கொண்டிருக்கும் போது நடந்த சம்பவம் மிகவும் கஷ்டம். இஸ் சாக்ரிஃபைசிங் ஹிம்செல்ஃப், தன்னையே அவர் பலியாக தருகிறார். ஆனால் அதில் வேதனை இல்லை என்று சொல்ல முடியாது, மிகுந்த வேதனை உடையவராக இருந்தார். அவருடைய வியர்வையே இரத்த துளிகளாக மாறினது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக அவர் போயிருப்பார். A disciple should have a sacrificial heart. சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்க வேண்டும். தேவனுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்க வேண்டும். எப்படி ஆபிரகாம் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தேவன் பலி செலுத்த சொன்னார் என்று சொல்லி தயாராகி அந்த மோரியா மலைக்கு நோக்கி சென்று கொண்டிருந்தானோ, எப்படி அவனை படுக்க வைத்து அந்த கட்டைகளை எல்லாம் அடுக்கி அவனை பலி செலுத்த தயாரானானோ, எப்படி தன்னுடைய கத்தியை நோக்கி வெட்டும்படியாய் உயர்த்தினானோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே சிலுவையிலே ஜீவ பலியாக உனக்காகவும் எனக்காகவும் அவர் மரித்தார். ஆனால்தான் அவர் எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம். இயேசு என்ற நாமத்திலே ரட்சிப்பு இருக்கிறது, அவருடைய இரத்தத்திலே மீட்பு இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், sacrificed himself. அவர் தேவனாயிருந்தும் தன்னைத்தானே வெறுத்தார், அடிமையின் ரூபமானார், மனுஷ சாயலானார், தன்னைத்தானே தாழ்த்தினார் கடைசி பரியந்தம். உங்களுடைய இருதயங்களிலே யார் ஆண்டு கொண்டிருப்பது? உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய இருதயங்களை ஆண்டு கொண்டிருக்கிறார்களா?
இல்லை கர்த்தர் ஆண்டு கொண்டிருக்கிறாரா? நிறைய பேர் நினைக்கிறாங்க விசுவாசித்தால் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ஆனால் இந்த டைட்டில்ஸ் எல்லாம் பெற வேண்டும் என்று சொன்னால் கிரியையிலே நாம் இதெல்லாம் செய்ய வேண்டும். ஆபிரகாம் சொன்னானா, என் மனசுக்குள்ளேயே என் பையன் நான் பலியிட்டுட்ட ஆண்டவரே சொன்னாங்க. கூட்டிட்டு கிளம்பணுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் சிலுவையிலே அறைந்தது போல நான் என்னை நானே நினைத்து கொண்டேன், ஸ்பிரிச்சுவலாக உள்ளேயே நான் நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாரா? அப்படின்னா நமக்கு மீட்பு வந்திருக்குமா? இன்றைக்கி நிறைய பேர் சர்ச்சுக்கு போகிறதே கிடையாது. இல்லை, மனதுக்குள்ளேயே நான் தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறேன். அது ஒரு ஆன்லைன்லையா பாருங்க சொல்கிறாங்க. இன்னும் நிறைய கேட்டால் நிறைய வரும் போல இருக்க. ஆன்லைனில் பண்ணுறாங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன ஆன்லைன்லையா சிலுவையில் காட்சி அளிச்ச மாதிரி கிராஃபிக்ஸாக பண்ணி தொங்குனாரு? மக்கள் இன்றைக்கி எல்லாம் மாறி போயிட்டாங்க இல்லையா? ரொம்ப ஈஸி வேயை தேடுறாங்க. ஆனால் நீங்கள் கிறிஸ்டியன் டிசைபிளாக இருந்தீங்கன்னா ஈஸி வேலாம் கிடையாது. எப்பொழுதுமே சேம் வே. ஆபிரகாமுக்கு அன்றைக்கி என்னவோ அதான் இயேசு கிறிஸ்துவுக்கு, இயேசு கிறிஸ்துக்கு என்னவோ அதுதான் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும். இப்போ டைட்டிலை பெற வேண்டும். இந்த ஆண்டை நம்ம முடிச்சிட்டோம். இதில் நம்ம என்ன டைட்டில் பெற்றோம் என்று சொல்லி சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். இல்லை என்று சொன்னால் கவலைப்பட வேண்டாம், தயாராகி கொள்ளுங்கள். புதிய வருடம் வருகிறது. அதிலே தேவனுக்காய் நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்ற திட்டத்தை தீட்டுங்கள். ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய நாமம் வாழ்த்தப்படுவதாக. ஆமென்.